ஹாய் ஹலோ இன்றைக்கி கருவேப்பிலையை வச்சு நம்ம ஊறுகாய் எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் வச்சுட்டு அதில் எல்லா மசாலாஸையும் நம்ம வதக்கிடலாம். இன்றைக்கி என்னோடய மெஷரிங் ஸ்பூன் 1/2 டீஸ்பூன் எல்லாத்தையும் நான் அதில் தான் மெஷர் பண்ணி போட போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லி சேர்த்துக்கணும். மல்லி சேர்த்துட்ட பிறகு லாஸ்ட்டாக இதில் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போது நமக்கு வெந்தயம் கடுகு இது ரெண்டுமே சேம் அமௌண்ட்டில் இருக்கும். அண்ட் மல்லி 2 டீஸ்பூன் அது மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம். வெந்தயம் கசப்பு தன்மை இருக்கக்கூடியது. ஸோ அதை நீங்கள் பார்த்து தான் ஆட் பண்ணணும். இப்போ இது நல்லா நமக்கு நல்லா வதங்கி வரணும். லைக் அந்த நம்ம போட்ட கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அப்படி வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நான் இன்றைக்கி நல்லா தட்டி எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் மிக்ஸியில் கூட ஆறின பிறகு நீங்கள் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா அரைச்சி எடுத்துட்ட பிறகு திரும்ப கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு எண்ணெய் நல்லா சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நான் உருவி வச்சுருந்த கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டு எடுத்துடுங்க. இப்போ எடுத்துகிட்ட பிறகு இதில் நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சைட் பை சைடாக நான் தண்ணியை சூடாக எடுத்து வச்சுருந்தேன். அதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நான் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் தண்ணி நிறையா சேர்த்துட்டேன். அதனால நான் இதை கொஞ்சம் அதிக நேரம் கொதிக்க விடுவேன். நீங்கள் தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த புளியை சேர்த்துட்டு இதோட கன்சிஸ்டன்சி நல்லா கெட்டியாக, அதாவது தண்ணியெல்லாம் உறிஞ்சு நமக்கு வந்திருக்கணும். அப்படி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். நடுவில் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம புளியை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட போகிறோம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் எடுத்து வச்சுருந்தோம்ல மசாலாஸ், அரைச்சி வச்சுருந்த மசாலாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருந்த புளியும் நம்ம இதில் சேர்த்துக்கணும். புளி சேர்த்து தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்ட பிறகு இதில் மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சாம்பார் பொடி, இது ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ சாம்பார் பொடி சேர்த்துட்ட பிறகு இது கூடவே நம்ம சில்லி பவுடர், அதுக்கப்புறம் உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே புளியை நம்ம கரைக்கும் போது அதில் உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ இது ஆப்ஷனல், இங்கே சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்ட பிறகு இப்போது நல்லா வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி அரைச்சி வச்சுருந்த மிக்ஸை போட்டுட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. வதக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கருவேப்பிலை ஊறுகாய் நமக்கு ரெடி. அண்ட் இதை நம்ம வதக்கும் போது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அளவுக்கு நல்லா தாராளமாக ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மிக்ஸை சேர்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம ஸ்டோரேஜுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஃபஸ்ட்டு எண்ணெய், அதுக்கப்புறம் புளி ரெண்டுமே தான் ஸ்டோரேஜுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. இப்போ எடுத்து வச்சுருந்ததை ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் காலையில் ஸ்கூல் பசங்களுக்கு இதை நீங்கள் வெறும் இதாக பசைஞ்சு கொடுத்தா கூட சூப்பராக இருக்கும். அண்ட் தயிர் சாதத்துக்கு பெஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன். நான் தயிர் சாதத்தோடு ட்ரை பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு.